Hi, hello everyone. எல்லாருக்கும் வணக்கம். Big Boss Season 9 3rd week review தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோங்க. BB Juice Factory தான் இந்த மூணாவது வாரத்துல முக்கியமான ஒரு டாஸ்க். இந்த டாஸ்க்ல விளையாடுனவங்க எல்லாருமே அந்த வாரத்தை ரொம்பவும் பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் எல்லாரும் பிக் பாஸ் நோக்கி வர வைக்கக்கூடிய வகையில இருந்துச்சு. ஆனாலும் கூட QCயா இருந்த திவாகர் பார்வதி ரெண்டு பேரும் நல்லா பண்ணாங்க. அதுல குறிப்பா திவாகர் நல்லா ஒரு நடுநிலையா இருந்தாருன்னு சொல்லிட்டு சொல்லலாம். பார்வதியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஃபேவரா பார்வதி தனக்கு ஃபேவரா அவங்க டிசிஷன் எடுத்தாங்க. நிறைய பேரோட ஜூஸ் அவங்க கீழே கொட்டினாங்க. இதனால நிறைய பேருடைய எதிர்ப்பை பார்வதி சம்பாதிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம பார்வதிக்கு இந்த பாட்டில் சப்ளையரா இருந்த கம்ருதீன் ரொம்பவும் சப்போர்ட்டிவா இருந்து பார்வதிக்கும் கம்ருதீனுக்கும் இடையே ஒரு ரேப்போ கிரியேட் ஆச்சு. அதன் மூலமா அவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரியும் ஒர்க் அவுட் ஆச்சு. அது அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனாலும் கூட பிக் பாஸ் ரியாலிட்டி ஷோக்கு ரெண்டு பேருடைய இந்த ஒற்றுமை ரொம்பவும் ஒரு சீர்குலைவு தான் இருந்துச்சுன்னு சொல்லணும். கடந்த வாரம் கம்ருதீனும் பார்வதியும் பண்ண கலாட்டா பிக் பாஸ் பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு வெறுப்பையும் கோபத்தையும் ஏற்படுத்துச்சு. ரெண்டு பேர் மேலேயும் சோசியல் மீடியால வைரலா பலரும் கருத்து தெரிவிச்சாங்க. கம்ருதீனை ரெட் கார்டு கொடுத்து வெளியேற்றணும்ன்ற வரைக்கும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நடந்த நிகழ்ச்சியில விஜய் சேதுபதியே கம்ருதீனுக்கு ரெட் கார்டு கொடுக்கறது கூட நிலைமை ஏற்படும், மக்கள் ஓட்டு போடாமலேயே கம்ருதீனை வெளியேற்றக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி எச்சரிக்கை விடுத்தாரு. விஜய் சேதுபதி எச்சரிக்கை விடுத்த பிறகும் கூட கம்ருதீன் தொடர்ந்து தன்னுடைய அட்ராசிட்டியை நடத்திட்டு தான் இருக்காரு. அவரை கட்டாயமா ரெட் கார்டு கொடுத்து வெளியேற்றணுங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் எண்ணமாகவும் இருக்குது. ஆதிரையும் கடந்த வாரம் அட்ராசிட்டி பண்ணாங்க. கானா வினோத்தை ஆதிரை எட்டி உதைக்க போனாங்க. அந்த எட்டி உதைக்க போனது பார்வையாளர்களை முகம் சொலிக்க வச்சது. வினோத் அதுக்கு எதுவும் எதிர்ப்பு தெரிவிக்காம அவர் நார்மலாவே இருந்தாரு. அதனால வினோத் மேல சில பேருக்கு ஒரு பரிதாப நிலையும் ஏற்பட்டுச்சு. தொடர்ந்து பிக் பாஸ் விறுவிறுப்பா இருந்தாலும் கூட அதுல இருக்கக்கூடிய பல போட்டியாளர்கள் இன்னமும் சோபிக்கையில தான் சொல்லணும். கனி தன்னுடைய தலா போஸ்டிங் வச்சுக்கிட்டு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. வாரத்தின் தொடக்கத்திலேயே எஃப்ஜேவும் சபரியும் பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து டீலக்ஸ் ஹவுஸ்க்கு போயிட்டாங்க. அங்க இருந்த பார்வதியும் வியன்னாவும் பிக் பாஸ் ஹவுஸுக்கு வந்தாங்க. இது ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு. அதே போல வாரத்தின் இறுதியில ஆதிராவுடைய பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லாதனால மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போடாம வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு நிலைக்கு ஆதிரா தள்ளப்பட்டாங்க. மிகவும் கோபத்தோட தான் ஆதிரா வெளியேறினாங்க. பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய போட்டியாளராக தான் ஆதிரை பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணாரு. 4வது வாரத்துல பிரவீன் தலையா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இந்த வாரம் எப்படி போக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கடந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கம்ருதீனை விஜய் சேதுபதி சனி ஞாயிற்றுக்கிழமையில கடுமையா கண்டிச்சாரு. அதே போல பார்வதியும் எச்சரிக்கை விடுத்தாரு. அதே போல வாட்டர்மேலனுடைய செயல்பாடுகள் குறித்தும் விமர்சனம் வைக்கப்பட்டது. துஷாருக்கும் கம்ருதீனுக்கும் இடையே ஏற்பட்ட சண்டை பரபரப்பா இருந்துச்சு. ஆதிரை பிக் பாஸ் 3வது வாரத்துல வெளியேறினாங்க. வெளியேறின போது பிக் பாஸ் ஆதிரை கிட்ட பேசினாங்க. நீங்க இன்னமும் என்ன புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொன்னாரு. அதுக்கு ஆதிரியும் நீங்களும் என்ன புரிஞ்சிக்கல பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரியும் சொன்னாங்க. ஆதிரை இந்த மாதிரி பட்டுன்னு பேசுறது பலருக்கும் முகம் சுளிக்க வச்சது. அது மட்டும் இல்லாம எஃப்ஜே கிட்ட ஆதிரை ஒரு அநாகரிகமான முறையில கடந்த வாரம் நடந்துகிட்டதும் பார்வையாளர்கள் மத்தியில அதிருப்தியை ஏற்படுத்துச்சு. குழந்தைகள் பார்க்கக்கூடிய நிலைமையில பிக் பாஸ் சீசன் 9 இல்லைன்னு சொல்லிட்டு மக்கள் கருத்து தெரிவிச்சுட்டு வர்றது குறித்து விஜய் சேதுபதியை தன்னுடைய விமர்சனத்துல சுட்டி காட்டி இருந்தாரு. அதனால வரக்கூடிய வாரங்கள்ல பிக் பாஸ் குழந்தைகள் பார்க்கக்கூடிய வகையில அது கொண்டு போவாங்களா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம வர வாரங்கள்ல எலிமினேஷன்ஸ் நடக்கும் போது இன்னும் 2 பேர் வெளியேற்றப்பட இருக்காங்க. புதுசா பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ள இன்னும் 2-3 பேர் உள்ள வர்றதுக்கு இருக்காங்க. அதனால யார் உள்ள வர போறாங்க, அவங்க வந்த பிறகு ஆட்டம் எப்படி விறுவிறுப்பா இருக்க போதா, இன்னும் வேற யாராச்சும் வெளியே போக போறாங்களா அப்படின்னு நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கடந்த வாரத்தோட நிலைமையை பொறுத்த வரைக்கும் கலை வெளியேறுவார் என்று எதிர்பார்த்திருந்தோம். ஆனா கலைக்கு பதிலாக ஆதிரை வெளியேற்றப்பட்டாரு. இந்த வாரம் 5 பேர் நாமினேஷன் லிஸ்ட்ல இருக்காங்க. அதாவது பார்வதி, கம்ருதீன், கலை, அரோரா, அப்புறம் வினோத். இவங்க 5 பேர்ல யார் வெளியேற போறாங்க அப்படிங்கிறது இந்த வாரத்தினுடைய வெள்ளிக்கிழமை நமக்கு தெரிய வரும். இந்த வாரம் கலை வெளியேறுவாரா அல்லது வினோத் வெளியேறுவாரா
அரோரா வெளியேறுவாரா, யார் வெளியேற போறாங்க அப்படிங்கறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அல்லது எதிர்பாராத விதமா ரெட் கார்டு கொடுக்கப்பட்டு கம்ருதீனே வெளியேற்றப்படலாம் அப்படிங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கக்கூடிய பிக் பாஸ் சீசன் 9 உடைய 4வது வாரம் நம்ம இருக்கிறோம். 4வது வாரத்துல என்னென்ன நடக்க போது, யார் யாரெல்லாம் போட்டியில விறுவிறுப்பா ஆட்டத்தை நடத்த போறாங்க அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம். 4வது வாரத்தினுடைய ரிவ்யூவை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். பாய்.